ஹாய், திஸ் இஸ் சபர்ணா விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூர் ஸ்டைலில் எப்படி நம்ம கறி குழம்பு வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டிலேயே சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கறி குழம்பு வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சுக்கலாம். இப்போ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். நம்ம அரை குக்கர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிட்டு அடுத்தது 4 வெங்காயம் 2 தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இது ரெண்டத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம கறியை சேர்க்க போகிறோம். நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் அரை கிலோ கறி எடுத்திருக்கோம். அதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் அரை கிலோ கறி எடுத்ததுனால அதுக்கு தகுந்தாப்பில் மசாலாலாம் சேர்க்குறோம். நீங்கள் எத்தனை கிலோ கறி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 விசில் வர வேணும். அது 5 விசில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம குக்கரை இப்போ நம்ம கழட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட காய்கறி சேர்த்துக்கலாம். இதோட முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் காய் சேர்த்துக்கலாம், இல்லை காய் சேர்க்காம கூட வச்சுக்கலாம். காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். முள்ளங்கி 2 சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 கத்திரிக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதோட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறி போட்டால் தான் கறி குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அல்லாத நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ரெண்டையும் நம்ம கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் காய்கறி வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் அதை நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ நம்ம காய்கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் தனியாத்தூள்,
அப்புறம் 2 ஸ்பூன் மட்டன் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் சீரகத்தூள், சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். மசாலா வந்து கறியிலையும் போட்ட காய்கறியிலையும் ஊறுற மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு மூடி தேங்காயும் அதோட வந்து சோம்பு சீரகத்தை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். சோம்பு சீரகம் பட்டைப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காவை வந்து இப்போ வந்து கறி குழம்போட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 கரண்டி அளவு நாங்கள் வந்து தேங்காயில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து குழம்பு கொலகொலப்பு தேவையான அளவு நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு இப்போ வந்து கொதிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதுக்கு தாளிப்புக்காக வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ